என்னுடைய நடைகளை நீர் எண்ணி பார்க்கிறீர். நம்ம எவ்வளோ தூரம் இன்றைக்கி நடக்கிறோம்? உங்களுக்கு நடப்ப தெரியுமா? எவ்வளோ ஸ்டெப்பு நடந்துக்கிறீங்கன்னு? ஒரு நாள் எத்தனை நடக்கிறீங்கன்னு தெரியுமா? ஆனால் அந்த நடையை கூட என் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் யோபு. நெக்ஸ்ட்டு, அது மட்டுமல்ல, நடையும் எண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் பாவத்தின் மேல் அல்லவா உம்முடைய கவனம் செலுத்துகிறீர். என்னுடைய வறுமை மேல் அல்ல, என்னுடைய பஞ்சத்தின் மேல் அல்ல. நான் எப்படி நடக்கிறேன்னு நடைய எண்ணி வச்சிருக்கிறீர். எங்கெல்லாம் போகிறேன் எங்கெல்லாம் வர்றேன்னு பார்த்து வச்சுக்கிட்டு என்னுடைய பாவங்கள் மேல் அல்லவா உம்முடைய கவனம் அதிகமாக இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறான். நெக்ஸ்ட்டு, என்னுடைய மீறுதல், அதாவது தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் இருப்பது தான் மீறுதல். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருப்பது மீறுதல். தேவனுடைய ஆலோசனையை கேளாதவன் மீறுதல் பாவத்தை செய்கிறான். ஆகவே என்னுடைய மீறுதலை எனக்கு கட்டாக மாறிவிட்டது. அல்லேலூயா. கட்டுன்னு என்ன? கட்டி வச்சிருக்கிறது. இப்போ இந்திராவை நல்லா கயர் போட்டு ஃபுல்லாக கட்டுனா அசைய முடியுமா? முடியாது. அதே மாதிரி என்னுடைய மீறுதல் பாவமே என்னை கட்டி வைத்திருக்கிறது. கட்டி வச்ச சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அல்லேலூயா. அடுத்து நெக்ஸ்ட்டு, கட்டி முத்திரையும் போடப்பட்டிருக்கிறது. இந்த கோர்ட்டு சில முத்திரை போடுவாங்க இல்லையா? பூட்டுக்கு சீல் வைப்பான், வச்சுட்டு எவனும் உடைக்காமல் இருக்க ஒரு சீல் வச்சுருவாங்க. ஒரு மெழுகு மாதிரி ஒன்றை வச்சு உருக்கி வச்சுருவாங்க. அப்போ முத்திரை போடப்பட்டிருக்கிறது, கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டு அவிழ்க்கப்படாமல் இருக்க முத்திரையும் போடப்பட்டிருக்கிறது. ஓ, எவ்வளோ யோபு சொல்லுகிறான் பாருங்க. எந்த பாவம் செய்யாத யோபு சொல்லுகிறான். நெக்ஸ்ட்டு, என்னுடைய அக்கிரமங்களை ஒருமித்து சேர்த்து வைத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் பிறக்கிற நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் கணக்கு பார்த்து ஒருமித்து சேர்த்து வச்சிருக்கிறார் தேவன். அல்லேலூயா. அப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கு என்ன? உங்களுடைய அக்கிரமங்களை இன்னைக்கு தேவன் எண்ணி வைக்கிறார், நடைய வைக்கிறார், பாவங்களை கவனம் செலுத்துகிறார், எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நம்ம யார் யாருக்கு துரோகம் பண்ணோம், யார் யாருக்கு கீழ்ப்படியலை, யார் யாருக்கு வஞ்சனை செய்தோம், எல்லாவற்றையும் அவர் சேர்த்து வைத்திருக்கிற ஒரு தேவன். நெக்ஸ்ட், மலை முதலாய் விழுந்து கரைந்து போகும். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் மலைகள் கூட விழுந்து கரைஞ்சு போயிடும். மலை விட பெரிய பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் வச்சா மலையை விட உயர்வாய் நிற்கும். மலைகள் கூட நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அழுது கரைந்து போகும் என்று யோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. நெக்ஸ்ட், கண்மலை. கண்மலைனா உயர்ந்த மலை இல்லையா? மிகவும் உயர்ந்த மலை தான் கண்மலைன்னு சொல்லுது. அந்த உயர்ந்த கண்மலை கூட இடத்தை விட்டு பெயர்ந்து போகும். நெக்ஸ்ட், தண்ணீர் கற்களை கூட குடையுமா? இப்போ ஒரு பாறை இருக்கு, பாறையில் அடிக்கடி தண்ணி விழுந்த என்ன ஆகும்? பாறை அது அரைச்சி கரைச்சி 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 ஒரு குகையை உருவாக்கிடும். ஆகவே தண்ணீர் ஜலப்பிரளயம் வந்து பாறையில் மோதி மோதி பாறையை குகையாக மாற்றும். நெக்ஸ்ட், ஜலப்பிரளயம், அதாவது பெருவெள்ளம் வந்து இந்த பூமியில் முளைத்த மரங்கள், சில பெரிய மரங்கள் இருக்கும்ல, பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், அதெல்லாம் மூட போகிறது தான். பழைய வாழ்க்கை வரப்போகுது. அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் முளைத்திருக்கிற எல்லா மரங்களையும் கூட மூடத்தக்கதான ஜலப்பிரளயம் இதோ கை தட்டி வருகிறது. கையை கொட்டுங்க. அல்லேலூயா. அடுத்து நெக்ஸ்ட், இப்படி மனுஷன் கொண்டிருக்கிற உலகத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கூட நீர் அளிக்கிறீர். காரணம் நம்ம செய்த பாவம். உற்சாகமாக தட்டலாமா? அழகா தீர்க்க தரிசனத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை எண்ணி வைத்திருக்கிறார், நம்முடைய நடைகளை எண்ணி வைத்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்கள், அக்கிரமன பிறருக்கு நம்ம இழைக்கிற தீங்குகள், அதையெல்லாம் குவிச்சு வச்சிருக்கிறார்.
அப்போ உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் குவிச்சு வச்சிருக்கிறார் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மலையை விட உயர்ந்து நிற்கிறது. இந்த பாவங்களை கண்டா கண்மலை கூட பெயர்ந்து போகும், மலைகள் கூட கரைந்து பச்சை தண்ணியா மாறும். ஜலப்பிரளயம் வந்து பாறைகளை கூட குடையும். ஜலப்பிரளயம் வந்து உலகத்தை மூட போகிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த மிகப்பெரிய அழிவு குறித்து நான் பேசியிருக்கிறேன். 40 நாள், அதே 40 நாள் ஜலப்பிரளயம் தமிழ்நாட்டிற்கே உண்டாகும். தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற மரம் செடி கொடிகளை எல்லாம் அது மூடும் என்று யோபு மூலம் இன்றைக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் அவர் உரைத்திருக்கிறார். பேரழிவு நமக்கு காத்திருக்கிறது. உற்சம கையை தட்டி தேவனுடைய வார்த்தை சீக்கிரமாக நிறைவேறட்டுமே. கையை தட்டுங்க. அவருடைய வார்த்தை நிறைவேறட்டும், என்னுடைய வார்த்தை அல்ல. அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும் இல்லையா? நன்மையானாலும் தூய்மையானாலும். ஏன் சொல்லுகிறோம்? எவ்வளோ பெரிய அழி வந்தாலும் பாவி அழிவான், பரிசுத்தவான் இருப்பான். பரிசுத்தவான் இருப்பான், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு காலத்தில் இங்கே பேச்சிப்பாறை டேம் தண்ணி அதிகமாகி வந்து சுமார் 100 அடி அளவுக்கு எங்கள் ஆற்றுல தண்ணி பெருகுச்சு. 100 அடி இருக்கலாம், அட்லீஸ்ட் 80 அடியாவது இருக்கும். அவ்வளோ பெரிய என்னது, இந்த மெயின் ரோடு வரைக்கும் தண்ணி வந்தது. அட்லீஸ்ட் ஒரு 70 அடியாவது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு தடிமாடி மாதிரி ஒரு தான் இருப்பான். இந்த ஆற்றுல நீந்தி வான்னு சொன்னான். சொல்லிட்டு சொன்ன மட்டும் எல்லாம் டப்புன்னு பிடிச்சவங்க உள்ள விட்டான். என்ன எஸ்எல்சி படிக்கிற வேலை, அந்த பெரிய ஆற்றில் நான் நீந்தி வந்துடும். ஏன்னா கண்ணு முன்னாடியெல்லாம் எருமை மாடெல்லாம் என்னது, ஆற்றுல அடித்து வர எருமை மாடெல்லாம் சுழலில் வந்து சுக்கி அப்படி உள்ளே போயிடும். ஆனால் பயம் இல்லை, நான் அழகாக நீச்சல் அடித்து அக்கறைக்கு போயிடுவேன். அக்கறை ஸ்ட்ரைட்டாக வர முடியாது, இக்கரைக்கு நீந்தினா 3 மைல் தாண்டி தான் அங்கே கரையேறுறது. அப்புறம் பாலம், களியல் பாலம் அப்படி தான் ஏறி வரணும். ஒரு சும்மா கையை தட்டுங்க, அப்படி நீச்சல். அல்லேலூயா. அப்போ நான் அந்த காலத்திலே பரிசுத்தமாக இருந்திருக்கிறேன். இந்த காலம் பரிசுத்தம் என்பது ஆண்டவர் தான் சொல்லணும். அப்போ அந்த காலத்திலே நீச்சல் அடித்து வந்திருக்கிறேன். நிலையிலே சாவு என்னை தொடவில்லை. அவன் நான் என்ன சொல்கிறேன், எப்பேற்பட்ட பேரழிவு வந்தாலும் பரிசுத்தவானுக்கு அழிவே கிடையாது. உற்சம கையை தட்டுங்க. இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தவனாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தவனாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டானாலும் சரி, பரிசுத்தவானுக்கு சாவே கிடையாது. உற்சம கையை தட்டி அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமாக வாழ முயற்சி பண்ணால் ஜீவனோடு இருக்கலாம். வெறும் ஜீவனை கட்ட கிடைக்காது. ஆண்டவரே எனக்கு உயிரை தாரும் ஆண்டவரே, உமக்கு சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே, உமக்கு காணிக்க தருவேன் என்று அல்வா கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுருக்காதீங்க. பரிசுத்தமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான் மட்டும்தான் மீதியாக வைத்திருப்பேன் என்று உலகத்துக்கே தீர்க்க தரிசனம். அவை பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் எவரும் இல்லை, எவனும் ஜீவனோட இருப்பதில்லை. நீங்கள் எப்படி முழங்கால் படிட்டாலும், எப்படி பாசியும் போட்டாலும், என்ன காணிக்க கொடுத்தாலும் நீங்கள் தப்பித்து போகிறது கூடாத காரியம். அல்லேலூயா. அவை மிகப்பெரிய பேரழிவுகள் தேசத்தில் உண்டாயிருக்கும். பரிசுத்தவான்கள் மீதியாய் இருப்பார்கள் என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம். உற்சமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அதில் 3 அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். 2 அடையாளம் நிறைவேறிவிட்டது. 3வது அடையாளம், ஒன்று, நாங்கள் ஒரு கடற்கரை தேசத்தில் குடியிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஜலப்பிரளயம் வரப்போது நீ ஓடி போயிருன்னார். அலுவலகத்தை மூடிட்டு உடனே ஓடி போயிட்டோம். வார்த்தை வந்தது, சாயங்காலம் 7 மணிக்கு நாங்கள் மூடிட்டு ஓடி போயிட்டோம். அட்வான்ஸ் தர முடியாது, நீ வந்து 3 மாதம் ஆச்சு, அதுக்குள்ளே ஓடி போனால் நீங்கள் அட்வான்ஸ் கிடைக்கும்போது தருங்க, ஜலப்பிரளயம் வரப்போது நாங்கள் ஓடி போகிறோன்னு. அன்றைக்கி என்ன பைத்தியக்காரன் நினச்சாங்க. ஆனால் சுனாமி வந்து அது நிறைவேறி விட்டது. ஒரு சம கையை தட்டலாம். சென்னையில் அலுவலகம் எடுப்பதற்காக நாங்கள் சென்னைக்கு கடந்து சென்றோம். ஆனால் சுற்றி விட்டு இந்த இடத்துலலாம் ஜலப்பிரளயம் வரும்னு சொன்னார். நோ ஆஃபீஸ், நீ ரிட்டன் வந்துடுன்னு சொன்னார். ரிட்டன் வந்தோம். வந்த வேளையில் அங்கே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு ஜலப்பிரளயம் வந்து சென்னையை மூழ்கடித்தது. ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. 3வது மறுபடியும் நாங்கள் விருகம்பாக்கத்தில் ஒரு அலுவலகத்தை எடுத்தோம். அலுவலகம் எடுத்து 1 மாதம் ஆனது. ஜலப்பிரளயத்தை வர பண்ணுகிறேன், நீ எடுத்திருக்க அறையெல்லாம் தனியாக வரும், எஸ்கேப் ஆயிருன்னு உடனே காலி பண்ண சொன்னேன். அவன் பாதி பைசையை தந்தான், பாதியை தரல. ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அந்த கட்டம் நிறைய அளவுக்கு தண்ணி அங்கே நிரம்பியது. கடந்த ஜலப்பிரளயம். ஒரு சம கையை தட்டுங்க. இப்பொழுதும் சாலிகிராமத்தில் ஒரு அலுவலகத்தை எடுத்து 1.5 வருஷமாக வச்சுருந்தோம். இப்போ சொல்லி திடீர்னு காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருந்தாரு.
அவன் நாங்கள் காலி பண்ணி எஸ்கேப் ஆகிட்டோம், இப்போ அட்வான்ஸ் பணத்தை தரமாட்டேங்கிறான், அங்கே ஜலப்பிரளயம் வரப்போகிற ப்ராபஸ் இது. அல்லேலூயா. சொன்னவர் செய்து முடிக்கிறார். யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்ற துணையவரே, என்னால் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. 2002 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் புதிய சென்னை உருவாகணும்னு நான் தான் எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ பழைய சென்னையெல்லாம் ஒழிஞ்சு புதிய சென்னை செங்கல்பட்டே வந்தாச்சு. ஒரு சும்மா கையை தட்டுங்க. சொன்னதெல்லாம் செய்து முடிக்கிறாரு. இப்போ புதிதாக ஒன்று சொல்லுகிறேன், சென்னை மூழ்க போகிறது. சந்தோஷமாக சிரிச்சுட்டு கையை தட்டுங்க. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை நிறைவேறணும் என்பதற்காக. ஹல்லேலூயா. மக்களை திகிலும் கலக்கவும் பிடித்து கொள்ளும். ஹல்லேலூயா. கொள்ளை வியாதி கூட எக்ஸ்ட்ரா. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பாடுவா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். ஒரு கையை தட்டி ஹல்லேலூயா. யோபு 22:10 வாசிப்போம். யோபு 22:10. ஹல்லேலூயா. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. கண்ணிகள் உமக்கு சூழ்ந்திருக்கிறது. ஆவே சென்னை பட்டண மக்களுக்கெல்லாம் என்ன வருது? பாவம் செய்த மக்களுக்கெல்லாம் என்ன வருகிறது? என்ன வருது? கண்ணிகள் வருகிறது. அல்லேலூயா. அசுப்பிலே, அசுப்பிலே ஒரு வினாடியில் என்ன நடக்கும்? பேர் அழிவுகள் உண்டாகும். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. எரேமியா 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிப்போம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். அல்லேலூயா. நாசத்திற்கு மேல் நாசம் வருகிறது, வருகிறதா கூறப்படுகிறது. தேசமெங்கும் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரமும், ஒரு நிமிஷத்தில் என் திரைகளும் பாழாக்கப்படுவார்கள். அசுப்பிலே ஒரு வினாடியிலே என் திரைகளும் என் பிள்ளைகளும் என் கூடாரங்களும் கூட பாழாய் போகும் என்று ஆண்டவராகிய தேவன் உரைக்கிறார். ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அசுப்பில் ஒரு வினாடியில் அழிவுதான். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளும் தான். இப்போ என் பிள்ளைகள்னு சொன்னால் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் வேற இல்லையா, கீழ்ப்படியாத பிள்ளைகள் வேற. இப்போ ஒரு தகப்பனை எடுத்துக்கொள்ளுவோம்.
2 பிள்ளைகள் இருப்பார்கள். ஒன்று கீழ்ப்படுகிற பிள்ளை, ஒன்று கீழ்ப்படியாத பிள்ளை. ஆனால் தகப்பன்கிட்ட கேட்பாங்க, எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க தானே சொல்லுவாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? அசப்பிலே ஏன் பிள்ளைகளும் கூட அழிந்து போவார்கள், அதாவது கீழ்ப்படியாத பிள்ளைகள் அழிக்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இயேசு கிறிஸ்து. உற்சாகமா கையை தட்டலாம். ஆகவே ஜனங்கள் எல்லாம் விழித்திருந்து பாவத்திலிருந்து வெளியே வந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். நான் அப்படியே இருப்பேன்னு சொன்னா சவப்பட்டி கூட கிடைக்காது உனக்கு, குப்பை போல் பிணங்களை குவிப்பேன் என்று நேற்று தினம் பேசினார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் நினைவூட்டும்படி மறுபடியும் வாசிப்போம். பிணங்கள் குப்பை போல் குவிக்கப்படும். அல்லேலூயா. வாசிக்கலாம்.